எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. பன்னீர்செல்வத்து மேல ஒன்றும் குறை இல்லை. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம். சின்னம்மா நீங்க முதல்வர் ஆகிங்க அப்படிதான் எல்லாரும் வந்து சொன்னது. நான் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட பழகினா மாதிரி நான் பழகவே இல்லை. என்னோட சொந்த உடன் பிறந்த அக்காவா நினைச்சிட்டேன். நீங்க இருந்தாதான் சரியா வரும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்க இருந்தாதான் சரியா வரும், நீங்க இருந்தாதான் சரியா வரும். அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதில் தான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனால் வெளியில் என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம். இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா? நீ வந்து அரசியலுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். திரும்ப என்ன ஆகுது? அம்மா மறைஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி நம்ம மந்திரிகள்லாம் வராங்க. வந்து என்ன சொல்றாங்க? சின்னம்மா நீங்க முதல்வர் ஆகிங்க அப்படிதான் எல்லாரும் வந்து சொன்னது. எல்லா எம்எல்ஏக்களும் வந்து சொன்னது. இது எல்லாமே அந்த தனியார் ஆஸ்பத்திரியில் நடக்குது. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நான் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட பழகினா மாதிரி நான் பழகவே இல்லை. என்னோட சொந்த உடன் பிறந்த அக்காவா நினைச்சிட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன், அக்கா இறந்து இப்படி இருக்கு. இப்ப நான் போய் முதலமைச்சரா நான் பதவி வைக்க முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க முறைப்படி நான் வீட்டில் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால வேணாம். முன்ன இருந்த மாதிரியே பன்னீர்செல்வம் இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இடையில வந்து செங்கோட்டையனை எடுத்திருந்தாங்க. அதனால அதை மட்டும் சொன்னேன். செங்கோட்டையனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிறவங்க முதல்ல பதவி ஏற்றுருங்கன்னு சொல்லி நைட்டே போய் ராத்திரியே போய் பதவி ஏற்கிறாங்க. இதான் நடந்துச்சு. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. பன்னீர்செல்வத்து மேலே ஒன்றும் குறை இல்லை. அவர் ஒழுங்காதான் அவர் போயிட்டு இருந்தார். ஆனால் சுற்றி இப்போ இருக்கிற கும்பல் இருக்குல்ல அங்கே, அதெல்லாம் என்ன பண்ணுது? வந்து என்கிட்ட ஒரு வாரம் கூட ஆகல. என்ன வந்து சொல்றாங்க? போயஸ் கடை வீட்டுக்கு வந்து, அம்மா அவர் போக்கு சரியில்லை. என்னையா போக்கு சரியில்லை? அவர் நல்லா தானேயா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைம்மா சரியில்லைம்மா, வந்து நீங்க வந்து இப்ப கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில் 6 மணிக்கு வருவாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க. திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இதை நான் வெளியில் சொல்லலை. அப்போ எனக்கு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், இவர் இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்கள் ஆகணும். இல்லைப்பா, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியாக நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால் மறக்க முடியல. நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா நீங்கள் வந்தாகணுங்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களே என்னை வந்து தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி
அங்கே என்னை பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்துச்சு.